ஆடி அமாவாசையை முன்னிட்டு திருச்சி ஸ்ரீரங்கம் அம்மா மண்டபத்தில் ஏராளமான மக்கள் காவிரியில் புனித நீராடி முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்து வழிபட்டனர். இது குறித்து எமது செய்தியாளர் விஜயகோபால் தரும் கூடுதல் தகவல்களை கேட்கலாம். ஆடி அமாவாசையொட்டி ஸ்ரீரங்கம் அம்மா மண்டபம் படித்துறையில் காவிரி கரை புரண்டோடும் இந்த கரையில் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் ஒன்று திரண்டு தங்கள் முன்னோர்களுக்கு திதி தர்ப்பணம் கொடுத்து வருகின்றனர். பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் இன்று ஸ்ரீரங்கம் அம்மா மண்டபம் படித்துறையில் திரண்டிருப்பதால் உரிய பாதுகாப்பு ஏற்படல், அதாவது ஒரு 200க்கும் மேற்பட்ட போலீசார் இந்த பணியில் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். அதைவிட முக்கியமாக சொல்ல வேண்டும் என்றால், இந்த காவேரி ஆற்றில் தற்பொழுது 10,000 கன அடிக்கு மேல் தண்ணீர் ஓடிக்கொண்டிருப்பதால் இந்த பக்தர்கள் புனித நீராடின பிறகுதான் திதி தர்ப்பணம் கொடுக்கின்றனர். எனவே குளிக்க வரும் பக்தர்கள் தடுப்பு வேலிகளை தாண்டி உள்ளே சென்று விடாத வண்ணம் 40க்கும் மேற்பட்ட நீச்சல் தெரிந்த தீயணைப்பு வீரர்கள் ஆற்றுக்குள் இருந்து பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். குறிப்பாக அவர்கள் பைபர் படகுகளில் வலம் வந்து பக்தர்களை உள்ளே இறங்க விடாமலும், அப்படி தவறி உள்ளே வந்த பக்தர்களை மீட்கும் பணியிலும் தொடர்ச்சியாக ஈடுபட்டு வருகின்றனர். இந்த ஆடி அமாவாசை தினத்தை ஒட்டி ஸ்ரீரங்கம் பகுதியில் போக்குவரத்து மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறது.